அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அந்த வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அந்த வணக்கத்தை நாம் செய்வதன் நோக்கமாக இருக்கிறது. இந்த வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் நினைத்தபடியெல்லாம் அந்த வணக்கத்தை செய்தால் அந்த வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். மாறாக எந்த ஒரு வணக்கம் இரண்டு நிபந்தனைகளை கொண்டிருக்கிறதோ அப்போதுதான் அல்லாஹ் அந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்வார். முதலாவதாக அல் இஹ்லாஸ் என்ற உள தூய்மை, இரண்டாவதாக அல் முதாபா அல்லது அல் இத்திபா என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல். இந்த இரண்டையும் உள்ளடக்கியதாக ஒரு வணக்கம் இருக்கும் போதுதான் அந்த வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காகவே வணக்கம் செய்கிறான், அவன் செய்யக்கூடிய வணக்கத்தை அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டியே செய்கிறான், வேறு எந்த ஒரு கலப்பான சிந்தனையும் அவனிடத்தில் கிடையாது. ஆனால் அவன் செய்கிற முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தது கிடையாது. இந்த வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா என்று கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் இந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்னும் ஒரு மனிதன் 100% நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையில் செய்கிறான், ஆனால் அவனுடைய நிய்யத் தவறானதாக இருக்கிறது, அல்லாஹ்வுக்காக என்கிற உறுதியான எண்ணம் அவனிடத்தில் கிடையாது. இப்போது இந்த வணக்கம் 100% நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையில் இருக்கிறது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா என்று கேட்டால் நிச்சயமாக இந்த வணக்கத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு சின்ன வணக்கமாக இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய வணக்கமாக இருக்கலாம். எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இஹ்லாஸ் என்ற உள தூய்மையும் முத்தாபா என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதலும் இரண்டும் சேர்ந்திருக்கும் போதுதான் அந்த வணக்கம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்கள் இந்த ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதை ஒரு உலக ஆதாயத்திற்காக அல்லது உலக நன்மைக்காக செய்யக்கூடிய நிலையிலிருந்து விடுபட வேண்டும். நிறைய பேரிடத்தில் என்ன சிந்தனை இருக்கிறது என்றால், நம்முடைய குடும்பத்தில் எல்லோரும் ஹஜ் செய்து விட்டார்கள், நாம் மாத்திரம் ஹஜ் செய்யவில்லை, எனவே நாமும் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும். இன்னும் சிலரிடத்திலே நம்முடைய நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் இருக்கிற பெரும்பாலானவர்களிடத்தில் இருக்கிற சிந்தனை என்ன, ஹஜ்ஜுக்கு சென்றால் தான் சமுதாயத்திலே ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும், இவரும் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறார் என்கிற ஒரு அந்தஸ்து, சமூக அந்தஸ்து கிடைக்கும் என்பதற்காக வேண்டி ஹஜ்ஜுக்கு செல்வார்கள். அதனால் சில நேரங்களிலே இலங்கை போன்ற நாடுகளிலே ஹஜ்ஜுக்கு போய் வந்தவருக்கு ஒரு இன்விடேஷன் நீங்கள் அனுப்பும் போது அந்த இன்விடேஷனில் அல்ஹாஜ் என்று அவரை நீங்கள் குறிப்பிடாவிட்டால் அவர் சில நேரம் கோபித்துக் கொள்கிறார். அவர் ஹஜ்ஜுக்கு போய் வந்திருப்பார், அவருக்கு நீங்கள் இன்விடேஷனிலே பெயர் எழுதும் போது அல்ஹாஜ் என்று பெயர் எழுத வேண்டும். அப்படி அல்ஹாஜ் என்று நீங்கள் மென்ஷன் பண்ண தவறினால் அவருக்கு கோபம் வருகிறது. இபாதத்தை செய்யக்கூடியவர் எவ்வளவு மறைவாக அல்லாஹ் ஒருவனுக்காக அந்த இபாதத்தை செய்ய ஆசைப்பட வேண்டுமோ அந்த ஆசையை விட்டுவிட்டு எவ்வளவு பிரபல்யம் அடைகிறோமோ, எவ்வளவு பேர் நம்மை பாராட்டி வாழ்த்தி அனுப்புகிறார்களோ இதில் திருப்தி அடைவோமாக இருந்தால் நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்காக இந்த வணக்கத்தை செய்யவில்லை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நீங்கள் பாதையிலே கிடக்கிற ஒரு கல்லை அல்லது ஒரு முள்ளை அகற்ற விரும்புகிறீர்கள், மனிதர்களுக்கு இது தொல்லை தரும் என்கிற காரணத்தினால் அகற்ற விரும்புகிறீர்கள் என்றால் இதன் மூலம் உங்களுடைய உள்ளத்தில் அடுத்தவர்களுடைய பாராட்டுதல் பெற வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடவே கூடாது. அப்படி வந்துவிடுமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் இணை வைக்கிறீர்கள், ஷிர்க் செய்கிறீர்கள். இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், இன்ன அஹ்வஃப மா அகாஃபு அலைக்கும் அஷ்ஷிர்குல் அஸ்கர், உங்களுடைய விஷயத்தில் நான் மிக கடுமையாக பயப்படுவது ஷிர்குல் அஸ்கரை தான், சிறிய இணை வைத்தலை தான். நீங்கள் பெரிய இணை வைத்தல் செய்ய மாட்டீர்கள், சிலைகளுக்கு முன்னால் நின்று நீங்கள் கும்பிட மாட்டீர்கள், அவர்களுக்கு சாஷ்டாங்கம் செய்ய மாட்டீர்கள், சிலைகளிடத்திலே உங்களுடைய தேவைகளை கேட்க மாட்டீர்கள். ஆனால் சிறிய இணை வைத்தல் உங்களை அறியாமல் உங்களிடத்தில் வரும். சிறிய இணை வைத்தல் என்றால் என்ன என்று சஹாபாக்கள் கேட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிறிய இணை வைத்தல் என்பது அர்ரியா, முகஸ்துதி. முகஸ்துதி என்றால் என்ன, அடுத்தவன் பாராட்ட வேண்டும் என்று ஆசைப்படுவது. இது மனிதனிடத்தில் இருக்கிற ஆக பெரிய ஒரு வீக்னஸ். இதுதான், எந்த ஒரு பெரிய மகானாக இருக்கலாம், அவனை நீங்கள் பாராட்டி பாருங்கள், அவனுடைய உள்மனதில் ஒரு மகிழ்ச்சி வரும். ஒரு மேடையிலே அவரை நீங்கள் அவருடைய பெயரை குறிப்பிட்டு பாருங்கள், அவர் பெரிய ஒரு நல்ல பணக்காரராக இருப்பார், சமூக அந்தஸ்து பெற்றவராக இருப்பார், செல்வாக்குள்ளவராக இருப்பார். ஆனால் பாராட்டும் போது அது அவருக்கு ஒரு போதையை கொடுக்கும். இது மனிதனிடம் இருக்கிற மிக மோசமான ஒரு பலவீனமான பண்பு. இதனால் தான் ஸலஃபு ஸாலிஹீன்கள்
தங்களுடைய துஆக்களில் அதிகமாக கேட்ட ஒரு துஆ, குறிப்பாக இஹ்லாஸில் மிகவும் ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு நபித்தோழர் தான் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பற்றி நிறையவே சிலாகித்து சொல்லி இருக்கிறார்கள். அப்படியான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட ஒரு துஆ, அல்லாஹும்ம ஜஅல் அமலி குல்லஹு சாலிஹா வஜஅல்ஹு லிவஜ்ஹிக காலிஸா வலா தஜஅல் லிஅஹதின் ஃபீஹி ஷைஆ. யா அல்லாஹ், என்னுடைய அமல்கள் அனைத்தையும் சாலிஹான குர்ஆன் ஹதீஸுக்கு உடன்பட்டு வரக்கூடிய அமல்களாக ஆக்கி வைப்பாயாக. வஜஅல்ஹு லிவஜ்ஹிக காலிஸா, அதை உனக்காக மாத்திரமே, உன்னுடைய திருப்தியை நாடி மாத்திரமே செய்யக்கூடிய அமல்களாக ஆக்கி வைப்பாயாக. அதில் வேறு யாருக்கும் எந்த பங்கையும் நீ ஏற்படுத்தி விடாது என்று அதிகமாக துஆ கேட்பார்கள். ஏனென்றால் இது ஆபத்தான ஒரு விஷயம்.